எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கிராமத்து முறை செட்டிநாடு மட்டன் கிரேவி தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அட்டகாசமாக இருக்கும். சாப்பாடு, தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது போல் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக வேறு லெவலாக இருக்கும் பாருங்க. அப்படியே எச்சி ஊறுது அந்தளவுக்கு இருக்குங்க. இப்போ மட்டன் 1/4 கிலோ எடுத்துக்கலாம். தனி கறி தாங்க, எலும்பும் சேர்த்துக்கலாம். நான் தனி கறி சேர்த்துருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி எண்ணெய் லேசாக சூடேறவும் அந்த மட்டனை சேர்த்து அப்படி எண்ணெயிலே லேசாக கொஞ்சம் நேரம் வதக்கிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றி மூடி வச்சு ஒரு 5-6 விசில் விடலாங்க. இப்போ மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் மஞ்சத்தூள் சேர்க்கணும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கிரேவி நம்ம வைக்கும்போது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிடலாங்க. பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினா குக்கரில் பார்த்திங்கன்னா விசில் வரும்போது பொங்கிட்டே வரும். சைடெல்லாம் ரொம்ப ரஜ்ஜையாகும் அடுப்பெல்லாம். அதனால் கொதிக்கவும் அப்படியே மூடி வச்சு விட்டுடலாம் குக்கரை. ஒரு 5-6 விசில் வந்தாலே போதும். நல்லா வெந்துடும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு வேக வச்சேன். இதுவே முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த மசாலுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்கும். மல்லி, சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு 3/4 ஸ்பூனு அதே அளவு சோம்பு 2 வறுத்துக்கிடலாம். கருகு விடாமல் வறுத்துக்கிடலாம். கொஞ்சமாக கசகசம் ஒரு 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிடலாம். இப்போ எல்லாம் வறுத்ததுக்கப்புறமா மிளகு சேர்த்துக்கிடலாங்க. மிளகு 1 ஸ்பூனு. எல்லாமே நல்லா கருகு விடாமல் வறுக்கணும். இப்போ பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூவு 3மே பார்த்திங்கன்னா வறுத்துக்கிடலாம். அன்னாச்சி பூ 1, 2 சின்ன சைஸு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பட்டை ஒரு 2 துண்டு, கிராம்பு ஒரு 4-5ங்க. இப்போ மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிடலாம். 7-8 மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாய் ஒரு 4 சேர்த்துருக்கேங்க கலருக்காக. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச கருவேப்பிலை சேர்த்து லேசாக அந்த சட்டி சூட்லேயே வறுத்து எடுத்தாச்சுங்க. ஆறவும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த காம்போடு தான் வறுத்தேன். ஏன்னா காம்பை கிள்ளிட்டு வறுத்தோம்னா அந்த விதையெல்லாம் கருகிரும். அதனால் காம்போடு வறுத்து ஆறவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாங்க. இது ஃபுல்லாக இந்த மசாலா ஃபுல்லாக நம்ம சேர்க்க போகிறதில்ல, கம்மியாக தாங்க சேர்க்க போகிறோம். பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இந்தளவு தான் மிக்ஸி அரைச்சிச்சு. அதனால் அரைச்சாச்சு நல்லா. இப்போ எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி பட்டை ஒரு துண்டு, பிரியாணி இலை, கிராம்பு, அன்னாச்சி ஒரு பீஸு போட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சதை சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இந்த மசாலா பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 3-4 பல்லுங்க சேர்த்து கல்லில் இடித்து அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிடலாங்க. கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி ஒரு நார்மல் சைஸு ஒரு பழம் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கிறோங்க. இன்னும் கொஞ்சம் அந்த குக்கரெல்லாம் கழுவி இன்னும் தண்ணி ஊற்றிக்கிடலாம். ஏன்னா நம்ம மசாலா அந்த செட்டிநாடு கிரேவிக்கு அந்த மசாலா தாங்க முக்கியம். அந்த மசாலா சேர்த்து நல்லா வேக விடணும். அந்த கறியில் மசாலா நல்லா இறங்குனா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதும். நல்லாயிருக்கும். காரம் அந்த இந்த கிரேவிக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க எங்களுக்கு. பாக்கி இருக்கிற பொடியை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது போட்டுக்கரலாம். மிக்ஸி ஜாரு கொஞ்சமாக சேர்த்து அரைக்காது இல்லையா, அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு அரைச்சி வச்சாச்சுங்க. அம்மியில் கொஞ்சமாக வச்சு நுணுக்கிடலாம். பாருங்கள் நல்லா அருமையாக நல்லா வாசம் வருது. கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா மண்சட்டியில் விறகடுப்பில் செய்யும்போது அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம இந்த கேஸ் அடுப்பு, இந்த சாதாரண வடைச்சட்டியில் வச்சு செய்கிறோமோ அது ஒரு டேஸ்ட்டு. அடுப்பில் செஞ்சோம்னா குக்கர்லாம் கறி வேக வைக்கவே தேவையில்லைங்க. இந்த தாளித்து இந்த கறியை வேக விடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். அருமையாக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிற வேண்டியதான். பாய், நன்றி, வணக்கம்.